மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர் சைடில் கிடைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஊர் சைடில் இந்த செடிங்க வந்து கிடைக்கிறதில்ல. இந்த செடி கிடைச்சாலுமே இது வந்து ரொம்ப வந்து இது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து கள்ளிச்செடி. இது பேரே கள்ளிச்செடி. இது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸானது. அதுவும் எந்த ஊர்லேயுமே இது மேக்ஸிமம் எந்த ஊர்லேயுமே இது வந்து கள்ளிச்செடிங்க வந்து கிடைக்கிறதில்ல. பார்க்குறதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து கள்ளிச்செடி பார்க்கணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ரொம்ப இப்போது கேஜிஎஃப்பில் வந்து நிறைய கள்ளிச்செடிங்களை நம்ம பார்த்துருப்போம். வேறு எந்த ஊர்லேயுமே நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. 100%ல் 99% இல்லவே இல்லை. ஏன்னாக்கா கள்ளிச்செடிங்க கிடைக்கிறதில்ல ஜாஸ்தியாக. இது வந்து கிடைக்கிது இந்த கேஜிஎஃப்பில் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த கள்ளிச்செடிங்களை நம்ம பார்க்க போனோம்னாக்கா, இந்த கள்ளிச்செடி எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, அந்த காலத்தில் வந்து இது யூஸ் பண்ணும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து அப்போது வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் பெண் குழந்தை வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல்லாத வேணான்றவங்களுக்கு எல்லாம் அந்த காலத்தில் வந்து எல்லாமே பெண்ணை வேணான்னு தானே சொன்னாங்க. குழந்தைங்கள யாருமே இந்த பெண் குழந்தைய எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சவங்க தான் நிறைய பேர். இப்போ நிறைய பேர் நம்ம ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் ஒரு க்ரைம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா கூட நம்மளுக்கு அதுதான் மேட்ரு மெயினாகவே இருக்கும். அதுக்காகவே என்ன சொன்னாங்க, எல்லாருமே என்ன சொன்னாங்க, இல்லை கள்ளிச்செடி வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு. கள்ளிச்செடி எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தை வேணான்றவங்களுக்கு இதில் வந்து இது உடச்சா இப்படி வந்து நம்ம இதை உடச்சோன்னா இதுலேருந்து பால் வரும். இந்த பால் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பால் வந்து இங்கே பாருங்கள், இது பாருங்கள் பால் எப்படி வருதுன்னு. இது கண்ணில் பட்டாலே ரொம்ப பைசனு. இந்த எவ்வளோ பால் வந்துருச்சு பாருங்கள். இது கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணே தெரியாமல் போகும். இது கையில் இப்போ என் கையில் பட்டுச்சு. இப்போ நான் போய் கை கழுவி வாஷ் பண்ணிடுவேன் நான். ஆனால் வந்து இந்த கள்ளிப்பால் வந்து கண்ணில் படக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணே தெரியாத அளவுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களே காலி ஆகிடும். அதனால் இந்த கள்ளிப்பால் வந்து இவ்வளோ ஸ்பெஷல் ஆஃப் த கேஜிஎஃப்னு சொல்லிக்கலாம். நம்ம கேஜிஎஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்க போனோம்னா சின்ன வீடு இருக்கும். ஃபுல்லாக சுற்றி வந்து கள்ளிச்செடிங்களை வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு 7th 8th 6th 5th படிக்கிற பசங்க வந்து ஃபீஸ் கட்டலை அப்படின்னாக்கா வந்து இந்த கள்ளிச்செடிக்குள்ளே வீடு மாதிரி கட்டின்னு